തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേനാ பிளவுஸா? ஆமா, சேலை எடுத்து வச்சியல்ல, கூட பிளவுஸே சேர்த்து வைக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? அது அது மறந்துட்டேன். சரி வீடு, இந்த ட்ரெஸ்ல நீ அழகா தான் இருக்க. இன்னும் சொல்லணும்னா சேலையை விட இந்த ட்ரெஸ் தான் உனக்கு பொருத்தமா இருக்கு. இனிமே நீ இந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கோ. எது? இந்த மாதிரி லூஸான சட்டையும் பேண்ட்டுமா? இதுதான்மா ட்ரெண்டு. ரொம்ப பசிக்குதத்தா. இவளை பார்த்ததுல சாப்பாடை எங்க தூக்கி போட்டேன்னு தெரியலையே. சிந்தா தா கடக்கு, உட்காரு சாப்பிடலாம். ம் ம் சாப்பிடு. இல்லத்தா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. மீனா, பசிக்குதுன்னு நீ தானே சொன்ன, சாப்பிடு. எனக்கு பசி இல்லை. நீங்களும் சாப்பிடுங்க. பரவாயில்ல, நீ சாப்பிடு. உங்களை பார்க்க வச்சுக்கிட்டு நான் எப்படி சாப்பிட? நீங்களும் சாப்பிடுங்க. நீ இதை சாப்பிடு, எனக்கு சாப்பிட வேற ஒரு ஐட்டம் இருக்கு. ஓ, உங்களுக்கு வேற வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ம்ஹும். அது இங்கேயே தான் இருக்கு. என்ன முழிக்கிற? சாப்பிடு. ம், நீ இப்படிலாம் சொன்ன கேட்க மாட்டா. நானே ஊட்டி வர்றேன், சாப்பிடு. சிந்தா. இல்லத்தா, நானே சாப்பிட்டுக்கிறேன். ஹே, என் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டி விடுறேன். இதுல தயக்கப்படுறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை. ம், சாப்பிடு. ம். அதான், நீங்களும் சாப்பிடுங்க. ம். பிடிச்சிருக்கா? என்ன? சாப்பாடு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? அப்போ அதான், நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வேண்டாம். ஏய், வாயிலிருந்து கையை எடுடி. எடுக்க மாட்டேன். இப்போ மட்டும் நீ வாயிலிருந்து கையை எடுக்கல, உன் கையை கடிச்சுவேன். கடுப்பீங்களா? கடிப்பண்டி. சொன்ன மறந்துட்டியா? ஏற்கனவே ஒரு தடவை. வேணாம், நீங்க எதையும் சொல்லாதீங்க. இப்போ கையை எடு. மாட்டேன். எடுக்க மாட்டா? மீனா, எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு முழு சம்மதம். உனக்கு சம்மதமா? அதான், உங்களுக்கு சம்மதம்னா எனக்கு எப்பவும் சம்மதம். நான் உங்களோட பொருள், உங்களுக்கு உரிமையான பொருள். எதுவா இருந்தாலும் உங்க விருப்பம். அப்போ உனக்கும் சம்மதம்? சம்மதம். மீனா, ஐ லவ் யூ. நல்ல வேலை, காய
புள்ளைய. ஐயோ, ஒரு நாளைக்கு 10 பேருக்கு சமைக்க வேண்டியிருக்கு. அடுப்படியில நிக்க அவளை காலு கடுக்கடுன்னு கடுக்குது. வாழைக்காய் வேற வெட்டாம இருக்கு. இந்த தியா எங்க போனான்னு தெரியல. அவளுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை இந்த காய் வெட்டுறதுதான். அதையும் முழுசா முடிச்சுட்டு போக மாட்டா. பாதியில அவங்க அம்மா போன் பண்றாவன்னு போன தூக்கிட்டு கிளம்பிடுறான். ஐயோ, இது வேற இன்னும் வேவலையா? மா, என்னாச்சுமா? இன்னும் சமையல் ஆவலையா? என்னம்மா நீங்க இவ்வளோ நேரம் என்ன பண்ணிய? நான் வேற சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். அப்புறம் நைட்டுக்கு பிங்கி பாஸ்தா வேணும்னு கேக்குறாமா. அவளுக்கு மட்டும் முட்டை போட்டு பாஸ்தா செஞ்சு கொடுங்க. அப்புறம் எங்க மாமியாரு சப்பாத்தி சாப்பிட்றேன்னு சொல்லிச்சு. எண்ணெய் கம்மியா போட்டு சப்பாத்தி. எனக்கு வந்து கோதுமை உப்புமா. நான் கொஞ்சம் டயட்ல இருக்கேன், அதனால எனக்கு மட்டும் கோதுமை உப்புமா. அஜய்க்கு எது வேணாலும் சாப்பிடுவான். நீங்க இது 3 மட்டும் நைட்டுக்கு செஞ்சிருங்க. ஏண்டி அறிவு கட்டவளே, ஏண்டி ஒருவேளை சோறு கூட உன் வீட்டுல பொங்கி திங்க முடியாத உன்னால? மா, என்ன அம்மா? ஏண்டி சோறு பொங்குறதோட உனக்கு வீட்டுல என்ன வேலைன்னு கேட்டேன். புள்ளைய 2 ஸ்கூலுக்கு போயிட போகுது. உன் மாமியா அது படுத்த படிக்கையா கிடக்குது. அவளுக்கு என்ன 24 மணி நேரம் சேவை செஞ்சுட்டேவா இருக்க போறா? ஏன் நீயே சமைச்சு தின்னாதான் என்ன? இந்த வயசான காலத்துல ஒரு நாளைக்கு 10 பேருக்கு 3 வேளை சமைக்க சொல்றா. என்னால முடியுமா? அறிவு கெட்டவா. ஏம்மா, நீ தானே மத்தியானம் வந்து சாப்பாடு எடுத்துட்டு போன்னு சொன்ன. இப்ப என்னத்துக்கு இந்த ஏஜ் ஏசுறா? ஏண்டி எடுத்துட்டு போன்னு சொன்னேன். அப்போ அந்த மீனா இருந்தா சமைச்சு கொடுத்தா. இப்பதான் அவளை பெங்களூர் கூட்டிட்டு போயிருக்கானே, பெங்களூருக்கு. என்னால ஒத்தையில எப்படி இம்புட்டு செய்ய முடியும்? 10வது குறைக்கு பாஸ்தா வேணுமா? பாஸ்தா இங்க பாரு, இந்த ஒரு வேளை தான் உனக்கு சாப்பாடு தருவேன். ராத்திரிக்கெல்லாம் நீ ஓ வீட்லயே செஞ்சு தின்னுக்க. வந்துட்டா பைய எடுத்துட்டு 3 வேளைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போவேன். இது வேற இன்னும் வெந்து தொலைய மாட்டேங்குது. செம்புட்டு நேரம் தான் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க. சொன்னாடி பாத்துக்கிட்டே நிக்க. அதோ அந்த வாழைக்காயை வெட்டி வை, பொரியல் செய்யணும். சும்மா வாழைக்காயா? திங்கும் போது நல்ல ருசியா இருக்குல்ல, வெட்டி கொடு. மா, என்னமாச்சு? இம்புட்டு கோவமா நீ என்கிட்ட பேசினதே கிடையாது. என்னாச்சுமா? நீ தானம்மா சொன்ன ஒத்தையில சமைச்சு கஷ்டப்பட வேண்டாம், உங்க வீட்டுல இருக்கிற நாள் இருக்குதானே, நான் சேர்த்து பொங்கி தரேன்னு. இப்ப என்னதுக்கு நீ என்ன இப்படி ஏசுறா? சொன்னேன்டி, சொன்னேன். ஆனா என்னால சமைச்சு கொடுக்க முடியாது. அடுப்படியில 5 நிமிஷம் நிக்க முடியல. இதுல 3 வேளைக்கு 10 பேருக்கு சமைக்கணும்னா நான் எங்கிட்ட இருந்து சமைக்க? இப்படியே சமைச்சு வேலை பார்த்துட்டு இருந்து கூடிய சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். இந்தாரு, நீ வந்துட்ட, அதனால இந்த ஒரு வேலைக்கு மட்டும் சாப்பாடு எடுத்துட்டு போ. இனி சாப்பாடு கீப்பாடுன்னு இந்த வீட்டு பக்கம் வந்துடாத சொல்லிட்டேன். இன்னைக்கு 1ல 2 பார்க்காம விட மாட்டேன். அந்த கதிர் நினைச்ச எதுவும் நடக்க கூடாது. நான் நினைச்சதை சாதிச்சு காட்டுறேன். இத்தனை நாள் எத்தனை இடத்துல என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஏன் அடி வாங்க வச்சு ஜெயிலுக்கு போக வச்சு இவ்வளவு அவமானம் பட்டதுக்கு அப்புறமும் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னை அடிச்சதுக்கும் அசிங்கப்பட்டதுக்கும் அந்த கதிர் பதில் சொல்லியே ஆகணும். நான் ஆசைப்பட்ட என் மீனாவை பிரிச்சது இல்லாம இப்போ யாழினிய பாதுகாப்பு படுத்துறானா? யாழினி என் கையில மாட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட நான் அவளை சும்மா விட மாட்டேன். இத்தனை நாள் பட்ட அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் இன்னைக்கு முடிவு கிடைக்கும். நில்லு! எங்க ஓட பாக்குற? எங்கடி உன் அம்மா? எங்க போயிருக்காவ? பெரிய வீட்டுக்கு வேலைக்கு போயிருக்காவளா? என்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக உன்னை அங்கதானே வேலைக்கு வச்சிருந்தாவ. இப்ப என்ன வீட்டுல சுத்திட்டு இருக்கா? ஓஹோ, இவன் தான் ஜெயிலுக்கு போயிட்டானே,
பிறகு யாருக்கு நம்ம பயந்துகிட்டு வேலைக்கு போகணும்னு சுதந்திரமா சுத்திட்டு இருக்கீரோ? பறிக்கேன் உன் சுதந்திரத்தை மொத்தமா பறிக்கேன். உன் அக்கா கறி ஏமாத்திட்டு போன மாதிரி நீங்க ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறியோ? நடக்காதுங்க. அது மட்டும் நடக்கவே நடக்காது. அதை நடக்கவும் நான் விட மாட்டேன். வீட்டுல உன் அம்மையோ அப்பாவோ இருப்பாவ. இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் என் முடிவை நான் மாத்திக்கிறேன். முடிவை மாத்திக்கிட்டீங்களா? சந்தோஷம் மாமா. நீங்க எங்களை புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மாமா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அதுக்குள்ள சந்தோஷப்பட்டா எப்படி? இன்னும் என் முடிவையே நான் சொல்லலையே. மாமா, நான் டாக்டர் பரீட்சைக்கு பாஸ் ஆயிருக்கேன் மாமா. நான் டாக்டருக்கு படிக்க போறேன் மாமா. என்ன விட்டுருங்க மாமா. கஷ்டப்பட்டு படிச்சோம் மாமா. கஷ்டப்பட்டு படிச்சேன். என் வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க மாமா. அப்போ குடும்பமா சேர்ந்து நீங்க எல்லாரும் என் வாழ்க்கையை வீணடிக்கிறீங்களே, அது சரியா? சொல்லு, அது சரியான்னு கேட்க. தப்புதான் மாமா. அதுக்காக என்னை பழிவாங்கறது நியாயமா? நான் உன்னை கல்யாணம் பண்றது உன்னை பழிவாங்க கிடையாது, அந்த கதிரை தோக்கடிக்க. என் மீனாவை கல்யாணம் பண்ணி என்னை ஒன்னும் இல்லாம ஆக்கணும். இப்போ உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறேன்னு சொல்லி உன்னை என்னையும் பிரிக்க பாக்குறான். விட மாட்டான். நீ இப்பவே இந்த நிமிஷமே என் கூட வந்தாகணும். முடியாது, நான் வரமாட்டேன். ஏய், எங்க ஓட பாக்கா? நீ எங்க ஓடனாலும் ஒன்னு விடுறதா இல்ல. இன்னைக்கு நீ என் கூட வந்துதான் ஆகணும். இல்ல தூக்கிட்டு போயிடுவேன். எவன் வந்து தடுக்கிறான்னு பாத்துறேன். என் போன எங்க வச்சிருந்தாரு தெரியலையே. அம்மா, கதிர் மாமாக்கு போன் அடிக்கணும். அவரு போன எங்க வச்சுன்னு தெரியலையே. இல்ல ஹால்ல சார்ஜ் ஏதா? அம்மா, விடுறதா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஓடி என் கூட. அம்புட்டு கஷ்டப்பட்டு ஒண்ணு புடிச்சிருக்கான். அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டோம்ல. முடியாதுடி. என்கிட்ட ஏன்டா பகைச்சுக்கிட்டோன்னு அந்த கதிர் நினைச்சு நினைச்சு வருத்தப்படணும். பேசாம என்னையே கல்யாணம் பண்ணிருக்கலாம். என்ன அவ கல்யாணம் பண்ணியிருந்தா தன் தங்கச்சி வாழ்க்கை வீணா போயிருக்காதுன்னு நினைச்சு அக்கா கதறணும். கதற வைப்பேன். ஹலோ, எல்லாருக்கும் ஹாய். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 15 ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி காலையிலே தியா சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோடு நம்ம சேனல்ல அப்லோட் ஆயிருக்கு. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க. என் சேனல் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஸ்டோரியும் பிடிக்கும். தியா சீசன் 2 எபிசோட் 1 மறந்துடாம அந்த வீடியோவுக்கும் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. அப்புறம் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் வரவேற்கப்படுகிறது.